வணக்கம். தமிழகம் தன் கோரிக்கைகளுக்காக மக்கள் மன்றத்திலயும், பாராளுமன்றத்திலயும் உரத்து குரல் கொடுக்கும்போது, ஒன்றிய ஆட்சியாளர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. இப்ப தேர்தல் நேரம், அதிகாரம் மக்கள் கைக்கு வந்திருக்கு. இந்த நேரத்தில ஒன்றிய ஆட்சியாளர்கள் நம்மள தேடி வருவாங்க. இப்ப நம்ம திறமையா அந்த கோரிக்கைய நிறைவேத்திக்கலாம் இல்லையா? மொத சொல்லணும்னா, நீட் தேர்வுங்க. அனிதா முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் அக்டோபர் மாசம் 3 பசங்க இறந்தாங்க. ஒரு மருத்துவம் படிக்க முடியாம நிர்பந்தங்களுக்காக உயிர மாய்ச்சிக்கிற அந்த கொடுமைய என்னன்னு சொல்றது? நம்ம கடந்து வந்துட்டோம் நியூஸ் பேப்பர்ல பார்த்து. அந்த குடும்பங்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் அது மீள முடியாது. இறந்து போன ஆத்மாக்கள் எப்படி துடிச்சிருக்கும்? அதுக்காக இந்த நீட் தேர்வு ரத்து பண்ணி தரலாம் இல்லையா? அது ஒரு பெரிய கஷ்டமா? ஒரே நாள்ல செய்யக்கூடிய விஷயம் தானே. அனைத்து கட்சி கொள்கையும் நீட் தேர்வு ரத்து தானே. அது கேட்டு பாருங்க. 2வது ரயில்வே முதற்கொண்டு, நிதி பகிர்வு முதற்கொண்டு எதையுமே நம்ம கண்டுக்கிறது இல்ல. அதெல்லாம் இந்த முறை ஒவ்வொரு திட்டங்களும் ரூ. 1000 ஒதுக்கி அட்டூழியம் பண்ணாங்க. அதெல்லாம் சரி பண்ணணும். மிக, மிக முக்கியமானதுன்னா, இந்த ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மீனவர்கள் இருக்கிறாங்க இல்லையா? நாகப்பட்டினம் மீனவர்கள். சின்ன வயசுலேருந்தே பார்க்குறேன். அவங்க இலங்கை கடற்படையா சித்திரவதை அனுப்பிச்சு தொழில் செய்ய முடியாம, எந்த பாதுகாப்பும் இல்லாம நாதியத்து கிடக்குறாங்க. அவங்களுக்கு இந்திய கடற்படை பாதுகாப்புக்கு முடியாதா? அதாவது சித்திரவதை செய்ய வந்த, தொல்லை செய்ய வந்த இலங்கை கடற்படையை விரட்டி அடித்தது இந்திய கடற்படைன்னு ஒரு செய்தி நம்ம காதுல ஒலிக்காதா? அது செய்ய முடியாத காரியமா என்ன? அது கண்டிப்பா இந்த நேரத்தில நீங்க கேட்டு வாங்கணுங்க. வேற நேரத்தில பெறவே முடியாது. மிக முக்கியமானதுன்னா, நம்ம தமிழ்நாட்டில இருமொழிக் கொள்கை ரொம்ப முக்கியம். அதுதான் நமக்கு இங்கிலீஷ் தான் தேவை. அந்த கொள்கை இருமொழிக் கொள்கைய டெல்லி ஒத்துக்கிட்டு, பிஎம் ஸ்ரீ திட்டத்தில மும்மொழிக் கொள்கைய திணிக்காம, தமிழுக்கு தர வேண்டிய நிதிகள ஒழுங்கா தரணுன்றது தான் ஒரு வேண்டுகோள். மிக முக்கியமானதுன்னா, காவேரி நதியில ஷட்டர் இயக்குற அதிகாரம் கர்நாடக அரசுகிட்ட தான் இருக்குது. சுப்ரீம் கோர்ட் சொன்னது ஒழுங்காற்று குழு. அது அமைச்சிருந்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்திருக்கும். இப்ப 5 வருஷமா மழை பெய்யுது, தண்ணி பிரச்சனை இல்ல. பின்னாடி வறட்சி காலத்தில திருப்பியும் பிரச்சனை வரும். அதெல்லாம் நமக்கு சார்பா செஞ்சு குடுத்துருக்கணும். கர்நாடகா சார்பா செஞ்சுட்டாங்க. இதெல்லாம் நீங்க கேட்டு பாருங்க. நாங்க கேட்டத நீங்க குடுத்தா, நீங்க கேட்டத நாங்க தரோம்ன்னு பேசலாமே!